இன்றைக்கு நாம பார்க்க போற பதிவு யூஜி பொதுத்தமிழ் தமிழ் இலக்கிய வரலாறு 2. பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் தமிழ் பாதை அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அலகு 3ல பாரத சமுதாயம் வாழ்கவே என்ற தலைப்பை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இக்கவிதையை எழுதியவர் பாரதியார். இவர் எட்டயாபுரத்தில் தோன்றியவர். காலத்திற்கு ஏற்ற இலக்கிய வடிவத்துல புதுமையை புகுத்தியவர். சமூகம், அரசியல், ஆன்மீக விடுதலைக்காக எழுதியும் போராடியும் வாழ்ந்தவர். சமுதாயம்னா என்ன என்பதை இந்த இடத்துல சொல்றாரு. சமுதாயம் என்பது மக்கள் தொகுதி. இந்த மக்கள் தொகுதியில எவையெல்லாம் அடங்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, தனி மனிதன், குடும்பம், உறவுகள், ஊர், நகரம், நாடு என்பன சேர்ந்ததே சமுதாயம். அப்படிப்பட்ட சமுதாயத்துல சமூக சிக்கல்கள் எவை என இந்த இடத்துல விளக்கப்படுத்துகிறார். பொருளாதார ஏற்ற தாழ்வுகள், சாதி பிரிவுகள், சமய சண்டைகள், பெண்ணடிமை, இது போன்ற சமூக சிக்கல்கள் அற்ற சமுதாயத்தை காண விரும்புகிறார். பாரதத்தில் காணப்பட வேண்டியவை: பெண் விடுதலை, கல்வி, கலைகள், ஒற்றுமை பண்பு, மனிதநேயம், இவை அனைத்திலும் பொது உடைமை காண்பதே பாரத சமுதாயம். பாரத சமுதாயத்துல பொது உடைமை என்ன என்பதை இந்த இடத்துல விளக்குகிறார். பாரத சமுதாயத்தில் காணப்படக்கூடிய இயற்கை வளங்களும் விளைச்சலும் அனைவருக்கும் பொது என்கிறார். ஆனா அதனை சிலர் இது எங்களுடைய பொது உடைமை என கூறி உழைக்கும் மக்களை தவிக்க விட்டு தான் மட்டும் உண்டு மகிழ்கின்றனர். இதனை கண்ட பாரதியார் கொதித்தெழுகின்றார் தன்னுடைய கவிதையில். பொது உடைமையை உணர்த்த வேண்டி இக்கவிதை தொகுப்பில் இறுதியாக ஒற்றை வரியை சொல்லி முடிக்கின்றார். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம் என்கிறார். என்ற வரி மூலம் பாரத சமுதாயத்தில் இயற்கை வளங்கள் அனைத்தும் அனைவருக்கும் பொது என கூறி இக்கவிதையை நிறைவு செய்கிறார். இந்த பகுதியில பாரத சமுதாயம் வாழ்கவே என்ற பாரதியாருடைய கவிதையில எளிமையான முறையில கருத்துக்களை பார்த்தோம். தமிழ் இலக்கிய வரலாறு 2ல அலகு 3ல இந்த பகுதி உங்களுக்கு கல்லூரியில கேள்விகளா அமையும். எளிமையான முறையில் இருக்கு. சிறப்பாக எழுதி மதிப்பெண்கள் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.